ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மதியமாக எடுத்தது. நம்ம காட்டில் ஆளுங்கெல்லாம் மிளகா பறிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் மிளகாய் சாகுபடி பண்ணியிருக்கோம். 6 போகம் அறுத்தாச்சு. இது கடைசி தருணம். காயெல்லாம் ரொம்ப குட்டை குட்டையாக ஆகிக்கிச்சு. சரின்னு இந்த டைம் கிலோவுக்கு விட்டு பறிச்சிடலான்னு சொல்லி விட்டுட்டோம். அவங்க எவ்வளோ கிலோ பொறிக்கிறாங்களோ அவ்வளோக்கான அமௌண்ட் வாங்கிப்பாங்க. அவங்களே கிலோ பொறிக்கிறனால அவங்களே கொண்டு வந்து எடை போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகா பறித்து டயர்ட் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது, எங்களுக்கு டீயும் பலகாரம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கடைக்கு தான் வாங்க போனோம். கடை க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு. அதனால் சரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு மிளகாய் பஜ்ஜும் நேந்திரம் பஜ்ஜும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நேந்திரம் பஜ்ஜி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் சொன்னோமா சூப்பராக இருக்கிறதுனால அதுவும் சரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். கூடவே சரி இன்றைக்கி மிளகா பஜ்ஜி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிளகாயும் பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் அறுத்த மிளகா தான். இது பஜ்ஜி மிளகாய், ஒரு செடி 2 செடி கலந்து வந்துடும். அது அப்படி வந்த காய் தான் இது. பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நேந்திரத்தில் சாப்பிட்றோன்னு சொன்னாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அவங்களும். அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே கரை கட்டுற வேலையும் நடந்துகிட்ருக்குதா நம்ம காட்டில். அதனால் அவங்களுக்கும் கொடுக்கணும். கல் உடைக்கிறது அது மாதிரி பல வேலைகள் நடந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா கரை எல்லாம் அந்த காலத்து கரையெல்லாம் மலையில் கரைஞ்சி மேலே உள்ள அணப்பில் இருக்க மண்ணெல்லாம் கீழே அணப்புக்கு வந்துடுதா. அதனால சரி இந்த டைம் எப்படியாச்சும் கரை கட்டிடலான்னு சொல்லி நாங்கள் எழுதி போட்டிருந்தோம். எப்படியோ லக்காக நம்மளுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. அதனால் கரை கட்டுற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சைட் பை சைடாக அதுவும் போயிட்டுருக்குது. நான் கட்டி முடித்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் போடுறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வச்சு கட்டிகிட்ருக்குறாங்க. ஜேசிபி வேலை செய்யுது, நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா. இந்த ஜேசிபி இந்த வேலை தான் செஞ்சிகிட்டு இருந்துச்சு. பஜ்ஜி அது இது போட முடியும். கவுண்டர் டாப்லாம் நல்லா ஆயிலாக ஆயிடுச்சு. சரின்னு கையோடு அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். கையோடு க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த வேலை செய்யறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை அதிகம்னு சொல்லி சரி தோசை ஊற்றி கொடுத்துர்லாம், நெய் தோசை அது மாதிரி ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நெய் தீந்துச்சுன்னு சொல்லி காய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக எடுத்து வச்சப்பா வெண்ணெய் அதை உருக்கி தான் காய்ச்சிட்ருக்குறோம். நுரைச்சி வரும், அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் நின்று. டெய்லி தயிர் போடுறோம் பார்த்திங்களா, அதோட ஆடை எடுத்து கலெக்ட் பண்ணி எங்களுக்கு இது 1 வீக்கில் கிடச்ச வெண்ணெய், அதை வச்சு தான் காய்ச்சிட்ருக்குறோம். சைட்லேயே மிளகா பிடிச்சாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு எடை போட்டு ஏற்றிட்டு போகிறேன். வியாபாரிங்க வந்துட்டாங்க, அவங்க டீ கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் சைடில் டீ வச்சோம். பார்த்திங்கன்னா நெய் நல்லா ரெடி ஆயிடுச்சு வாசமும். அது கொஞ்ச நேரம் ஆற விட்டு பாட்டிலில் வடித்து வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா டீ வர டீ ஆளுங்களுக்கு வச்சு கொடுத்தோம். பால் டீ எல்லாம் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு டீயை ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தது நெய்யை வடித்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சோம். கொஞ்சம் இறுகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு வீட்டிலையே செய்யறனால. எப்பயுமே நாங்கள் வீட்டிலையே காய்ச்சிப்போம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ நெய் தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது. கையோட சரி நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சா, அதை சூடு பண்ணி சூப்பராக டின்னர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஒரு 2 weeks இருக்கும். ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் பார்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன் வாங்கலான்னு. அப்போ பார்த்திங்கன்னா 1300க்கு இருந்துச்சு. டக்குன்னு ஆஃபரில் 950க்கு வந்துச்சா, சரின்னு ஆர்டர் போட்டு விட்டுட்டேன். ஆனால் அது தோசை ஊற்றுற வரைக்கும் எப்படி இருக்குமோ என்னமா இருக்குமோ, வீட்டில் கேட்காம ஆர்டர் போட்டோமேன்னு பயமாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக தோசை சூப்பர் கிறிஸ்பியாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி மெல்லீஸாக வந்துருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சிக்கன் குழம்புங்கிறனால எல்லோரும் இன்றைக்கி தோசையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான் டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.